உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே, மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவன் இல்லை. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த பரிசுத்த நாளின் காலை நேர ஸ்தோத்திரத்தை உங்கள் யாவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் அநேக சூழ்நிலைகள் கடந்து வரலாம். ஒருவேளை வேலை ஸ்தலங்களிலோ குடும்பத்தில் நாம் நினைப்பதற்கும் மாறாக நமக்கு விரோதமாய் சிலர் எழும்பலாம். குறிப்பாக நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாமல் வேறு வழிகளில் செல்வதற்கு சத்ருவானவன் நமக்கு விரோதமாய் செயல்படலாம். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லி வெளிப்படுத்தலை நாம் வாசிக்கிறோம். சாத்தான் எப்பொழுதும் நம்மை குற்றம் சாட்டும் பொருட்டு நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவனாக தான் காணப்படுவான். இருந்தாலும் நம்முடைய தேவன் நம்முடைய பட்சம், அவர் நம்மோடு கூட காணப்படுகிறார். சர்வத்தையும் நியாயம் செய்கிறவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் நீதிபரர், செம்மையாய் நீதி செய்கிறவராக காணப்படுகிறார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? எல்லாராலும் பகைக்கப்படுகிற சூழ்நிலை, எல்லாராலும் ஒதுக்கப்படுகிற சூழ்நிலைகள் ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஒரு நாளும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். காரணம், உங்கள் பட்சத்தில் நம்முடைய அருமைநாதர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். யோசேப்பை எல்லாரும் ஒதுக்கினார்கள். உடன் சகோதரர்கள் குழியில் போட்டார்கள். அடிமையாக அவனை விட்டு போட்டார்கள். சிறை சாலையில் அடைத்தார்கள். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் யோசேப்பின் பட்சத்தில் அவர் காணப்பட்டார். ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், அவர்கள் பட்சத்தில் உயர் அதிகாரிகள் காணப்படலாம். ஒருவேளை நீங்கள் ஊழியத்தில் இருப்பீர்கள் என்றால் ஊழியத்தில் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் பட்சத்தில் அரசாங்க அதிகாரிகள் காணப்படலாம். ஒருவேளை குடும்பத்தில் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் பட்சத்தில் அநேகர் கூட்டம் கூடிக்கொண்டு உங்களுக்கு விரோதமாய் செயல்படலாம். ஒருவேளை உங்களோடு கூட மிகவும் நன்றாக பழகின நண்பர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், உங்கள் பட்சத்தில் தேவன் இருக்கிறார். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது ஒருவனும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை மேற்கொள்ள முடியாது என்பதை மறந்து போய்விடாதீர்கள். அவர்களை தேடியும் காணாமல் போகும்படி செய்வார். தேவன் உங்களோடு இருப்பதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த நாளின் கால வேளையில கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை இதுதான். நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இந்த உலகத்திலே எந்த காரியமோ, எந்த மாம்சீக காரியங்களோ, எந்த பிசாசின் தந்திரங்களோ நமக்கு விரோதமாய் செயல்பட முடியாது என்பதை நாட்களில் நீங்கள் மறந்து போய்விடாதீர்கள். காரணம், நாம் அவருடைய பிள்ளைகள். அந்த தகப்பன் ஒவ்வொரு நாளும் நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். அந்த தகப்பன் ஒவ்வொரு நாளும் தம்முடைய சட்டையின் மறைவிலே நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவருடைய கரத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் முற்றிலுமாக நொறுங்கி போவார்கள். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களை தேவன் ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்துவார். உங்களை தப்புவிப்பார். உங்களை தாங்குகிற தேவன் உங்களோடு கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். செபிக்கலாமா? உங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனை, இந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல் வார்த்தைகளை கொடுத்து நீர் எங்களை பலப்படுத்துகிறீர், எங்கள் தேற்றுகிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவர் அநேகர் எங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். அநேக வேதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பத்தை எங்கள் வாழ்க்கையில கொடுத்தார்கள் ஆண்டவரே. ஆனாலும் நீ என் தேவனில் ஒவ்வொரு நாள் எங்களோடு கூடவே இருந்து எங்களை தேற்றுகிறவராயிருந்தீர், எங்களை பாதுகாக்கிறவராயிருந்தீர், எங்களை வழி நடத்துகிறவராக இருந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை கேட்டு தம்முடைய பிள்ளைகளோடு கூடவே நீர் கூடவே இருந்த ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சகல விதமான ஆயுதங்களையும் இயேசுவே உம்முடைய நாமத்தினால் நீ முற்றிலுமாய் முறியடிப்பீராக. சமாதானத்தினால், சந்தோஷத்தினால், ஆறுதலினால், நிம்மதியினால் ஒவ்வொருவரையும் நிறைத்து நீ வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன், இரவினிலும்
கடலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் தகர்த்திடுவேன். நீ